ஒரு மனிதனுக்கு பாதகத்தை குடுக்குறதும், மரணத்தை குடுக்கக்கூடியவன் பார்த்தீங்கன்னா, 7, 11 கூடியவன் தான் எல்லா ராசி கட்டத்திலும். அதாவது உபய ராசி, ஸ்திர ராசி, சரராசிகள் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமா வரும். நம்ம இயல்பாவே எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் வந்து ஒரு உபய ராசி, உபய லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா, பாதகத்தை குடுக்கக்கூடியது. 7ஆம் இடம் 11 கூடியவன் தான் கண்டிப்பா பாதகத்தை குடுப்பான். சில டயம் 2ஆம் இடம் பாதகத்தை குடுக்கும். ஆனா ஒரிஜினலாவ பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுள் நிர்மாணம் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, திரைக்காணமும் தான் இந்த ஆயுள்கள நிர்மாணம் பண்ணுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, திரைக்காணம் வந்து இந்த ஆயுள்கள நிர்ணயம் பண்ணுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, 6 ஆண் ராசிகள் இருக்கு, 6 பெண் ராசிகள் இருக்கு. அதுல 6 பெண் ராசிகள் வரும்போது டிகிரி வைஸ் கொஞ்சம் மாறுது. 6 ஆண் ராசிகள் வரும்போது சுத்துக்கள் கொஞ்சம் மாறும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஜாதகத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 ஜாதக பிரிவுகள் இருக்கு. 3 ஜாதகங்கள் இருக்குங்க. பெண் லக்கணம் எல்லாத்துக்கும் விழுந்துருச்சுங்கன்னா, சபியம், அபசபியம், சவியாசபியம் சொல்லிட்டு ஜாதகங்கள் இருக்கிறது. ரிவர்ஸ்லயும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். ரைட்லயும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். இப்படி மாத்தி மாத்தி வரக்கூடிய சூழல்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. அதனால போட்டு எல்லாம் குழப்பிக்க வேணாம்.